யாருமே வரக்கூடாது. அப்படியே நம்பிதான் இருக்கிறேன். நம்பமா அவனுக்கு வர ரொம்ப படுமா இதை எடுத்து சென்றால் கொடுக்கலாம். வந்து அம்மா பட்டு ஒரு அட்ல நீட்டா வந்து அம்மா மூத்தத்தை புடிச்சு இருக்கிறாங்க. எவ்வளவு ஒரு தகுதி சால்டா இருக்காமா. ஏய் கொட்டை கூலி எடுத்து போவோம். ஒழுங்கா போடுறாங்க. எவ்வளவு திமுறாண்டா சொல்லி ஆடிப்பாடி விளையாடும் போது ஓய்வு எடுத்தப்பா. அந்த நேரத்தில் யாருக்கும் தெரியல. மலர் வனத்துக்கு சென்று ஆமாப்பா அங்க இருக்கக்கூடிய மலர்களை பறித்து தரமாக வந்து அழகு பார்த்து அரண்மனைக்கு வந்து ஓய்வு எடுத்து. ஆமாப்பா பிறகு என்ன நடந்தது உறங்கணும்ப்பா. அந்த நேரத்தில் யாருக்கும் தெரியல. கைது முட்டாளத்தை அறுக்க வந்தாப்பா. அந்த திருடரை விட்டீங்களா? மகளாச்சு கரத்தில் இருக்கக்கூடிய விலங்கையும் முகம் அகற்றுது. முகமுடி அகற்றடா. அவன் என்னமோ காட்டுறான்டா. பாகத்திலே மூவி காட்டுறாங்க. என்னடா ஒரு ஆமெல்லாம் தகுதி போனேன்டா. அவன் தான் மிஞ்சன் மனுஷன். போ போ போ. எத்தனை கத்திகள் வந்தாலும் எத்தனை ரவுடிய பாத்துக்கிறேன். எந்த ஊர்ல சொல்லுவாங்க இது? தமிழ்நாட்டிலயா? யமன்.
சத்தியமா திருட மாட்டேன். பார்ப்பதற்கு தீவிரவாதி தீவிரவாதி இப்பேற்பட்ட திருடர்களை விட்டு வைக்கவே கூடாது. இவனுக்கு என்ன தண்டனை தெரியும்? இவனுக்கு தூக்கு தண்டனையை இது பேர் என்ன? ஒரு நாடு என்ன? பழைய கோட்டை தார்த்த பைரவன் என்பது எனது பெயர். இவர்களெல்லாம் விட்டு வைக்கவே கூடாது. திருடர்களே அற்று போக வேண்டும். சீக்கிரம் தூக்கு தண்டனை. அந்த இருபத்துண்டு அந்த காந்தல் இழுத்து கொண்டது நடக்குதுமா விஷயம் இது. கொஞ்சம் போடுறா வர்றா அவரே எழுதிக்கிறாரு. நாங்க எத்தனை பேரை பார்த்துக்கிறோம். ஒரு நிபந்தனை. ஏண்டா 1 2 3 என்று சொல்லுவேன். கப்பல் இழுக்க வலித்தான் 3 ஒரே வாட்டி சொல்லிட்டான். ஒரே வாட்டி 3 சொல்ல நீ கேட்டு 1 2 3 உசுறு போட்டுருக்கேம்மா. சொல்ல வலித்தான் தூக்கு அம்மா நீ கோயில் போட்டு வெளி போட்டு அம்மா நிறைய உசுறு போட்டுருக்கேன் அம்மா. அவன் கைத்துல போடுறான்னா சொல்லட்டுமா? 1 3 சொல்ல 1 2 3 வீட்டுலமா சொல்லியா? நீ சொல்லு கணக்குல நேரம் வர நீ புடிச்சீடா விட்டு வந்துடுற 1 2 3 என்னம்மா நிறுத்துங்க. எதுக்குமா நீ நிரோத்துன்ற மகளே? அப்பா நீலம்பரி, அப்பா ஒரு திருடனுக்கு தூக்கு தண்டனை கொடுக்கும் சமயத்தை ஏன் தடுத்து நிறுத்துகிறாய்? எதற்காக தெரியுமா? எதற்காக? சிறிய ஒரு சந்தேகம். என்ன சந்தேகம்? அப்பா நம்ம அரண்மனையில எத்தனை வாயிற்படி இருக்கிறது? 108 வாயிற்படிகள் இருக்கிறது. அந்த 108 வாயிற்படி எத்தனை காவலர்கள்? ஒவ்வொரு வாயிற்படிக்கும் 2 பேர் காவலர்கள். அரண்மனை பின்புற எத்தனை காவலர்கள்? உள்புறத்தில் 1000 பேர் இருக்கின்றார்கள். வெளிப்புறத்தில் 2000 பேர் இருக்கின்றார்கள். மொத்தம் 3000 பேர் காவல் இருக்கிறார்கள். 3000 காவல்காரர்கள். அப்படி இருக்கும்போது நான் உரைகின்ற நேரத்தில் என் கழுத்திருந்த முத்தாரத்தை அறுக்க வந்தாரு. அவர் எப்படியாப்பட்ட எப்படியாப்பட்ட சாமாத்தி குழந்தை இவ்வளவு பேர் இருக்கும் போது வந்து இத்த புச்சி இத்தானே. இந்த நுணுக்கத்தை என் மகள் புரிந்து பேசுகிறது. என்ன இருந்து போயிட்டு எல்லாரும் என்ன செய்ய அப்பா? அதனால் இந்த நாட்டில் அவருக்கு அமைச்சர் பதவி கொடுங்க. இந்த நாட்டை நல்லா பாதுகாப்பாரு. என் மகள் படித்தால் பண்புள்ளவர். இந்த நாட்டுக்கு அமைச்சரே அதனால் அமைச்சர் பதவி கொடுத்தார். இந்த நாட்டுக்கு ஒரு எலும்பாகவே உழைப்பார். அப்படி என்று கருத்து வந்திருக்கு. என் மகளுடைய கருத்து வேறுபாடு தள்ளவே கூடாது. அதாவது திருநாடு சாவி கொடுத்தாத்தா லாரி ஆமா ஒழுங்கு முறையில் செயல்படுவாங்க. இன்றையில் இருந்து உனக்கு இந்த திருட்டு தொழிலை இருக்கவே கூடாது. பார்த்தால் ஒரு வீரனாகவே இருக்கின்றார்.
இந்த நாட்டுக்கு இன்றைய அமைச்சராகவே பணியாற்ற வேண்டும். அப்படி என்னுடைய கனவு தொழிலை இன்றே விட்டுவிடுகின்றேன். கொண்டு இந்த நாட்டையும் தங்களையும் காப்பதுதான் இந்த பைரவனுடைய கடமை. இதைதான் எதிர்பார்த்தேன் நான். என்ன மாதிரி தள்ளி தள்ளி என்னம்மா அப்பா என்னம்மா நான் பலாத்தோப்பு போயிட்டு வரப்பா. பலாத்தோப்புக்கா? போயிட்டு வரப்பா. என் மகள் பலாத்தோப்புக்கு போகிறாள். போட்டு வந்துடும். சரி பத்திரமாக என்ன ஒரே அலப்பறைங்க உங்களது. பாத்துட்டு விஷயம் எல்லாம் எங்களுக்கு தெரியும். என்ன தெரியும் போனீங்களே நீ சிரிக்கும் போதே சூத்து வாயில பாத்தீங்க சூத்து வாயில சிரி நான் ஒன்று நினைத்தேன். ஆனால் எனக்கு கிடைத்ததோ இந்த நாட்டின் அமைச்சர் பதவி. அது மட்டுமா உனக்கு அமைச்சர் பதவி கட்சிச்சு பத்ரா ஆம்புலன்ஸ் பத்தோட்டமா அவளை போட்டு பேசலாம். அது மட்டுமா நாட்டு இளவரசு என் மலைக்கோள் இது இரண்டையும் வைத்து இந்த விஜயபுரி கோட்டையை கட்டுகின்றேன். இப்பொழுது வாருங்க. இளவரசர் வருகின்றேன் என்று தெரிவித்தார்கள். வந்துவிட்டார்களா தெரியவில்லையே. இந்த பக்கம் எனக்கு உங்க மேல சுத்தமா இருக்கிறீங்க. எதுவுமே கிடையாது. ராத்திரில வராத. என்ன இது கண்டதும் காதலா? ரொம்ப காதல் வந்துருச்சு. என்னை பார்த்தவுடன் உங்களுக்கு காதல். ஆமாங்க எனக்கு வரலையே. உங்களுக்கு வரலையா?
எல்லாம் இப்படிதான் சாக போறாங்க பார்த்ததே இல்லை. அப்படியா? சாவு பாக்குறான் ஓ செத்துக்கு சாப்பாடு தூக்கி போட்டு போயினாங்களாம். மூச்சு வருதான்னு பாரு முதல்ல. கை வச்சு அழுத்தணும். அதுக்கு நானா வந்து பார்க்க முடியும், நீ தான் பார்க்கணும். பாரு எதை முடிக்குதுன்னு தெரியலையா? அங்க முடியாத மூக்கல மூச்சு வருதான்னு பாரு முதல்ல. வரலையா? அப்ப காய்ச்சல் மேல கால வச்சு வச்சு பாரு. மூச்சா வருங்க. மன்னருக்கு தெரிந்தால் என்னுடைய நிலை அவ்வளவுதான். திரும்பி மறுபடியும் தூக்குதான். தண்ணி கொஞ்சம் தெளி வேற வழி தெளி. ஏத்துக்குது பாரு. அடடா விசாலபத்துல இருந்துறாங்கடா. ஆமா முன்னாடி அடிபட்டவங்க நம்ம தெரியும் நம்மளுக்கு. இளவரசி யாரு? ஒரு வார்த்தைக்காக சொன்னா காப்பாற்றியவர்கள் நீங்கள். உன்னை அப்படியா? எனக்கு ஆனந்த பண்பாடு காதல் வைபோம் வானில் ஊர்வலமா. என்ன பண்ற? என்ன பண்ற? என்ன கண்ட்ராக்ட் பண்றீங்களா? எல்லாம் கேமரால ஏறி என்ன பண்ண போறா? ஒப்பாட காமிச்சா அவரு கதை டரு கதை பரு. அப்பா வண்டியா எது வந்தீங்க? போட்டு
மேல கீழே கை வைக்கிறவன் தெரிஞ்சுதே டேய், என்ன நானும் அவ்வளவு மாதிரியா இருக்கேன்? நீ இல்ல மூணா என்னடா நடந்தது? நடந்ததா எல்லாம் கேமரா ஃபுல் பண்ணி வச்சுக்கிறேன் ஏன்டா, டேய், 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 அடிச்சிடுறா. வந்து அது கட்டி கட்டி வச்சிருக்கிறாரு ஆச்சு, 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 ஆச்சு. வெயிட் பண்றா இல்லாட்ட பண்ண மாட்டேன் உள்ளாட்ட பண்ண மாட்டேன் என்ன பண்ணுவ? அடிக்கடி கவனிக்கணும் என்ன பண்ண எடுத்து போய்தா? நம்ம எஜமாட்ட காமிக்க போறோம் உன் கதை போடா. உன் கதை என்ன அந்த கை மரியாதை பேசுகிறேன் வேற வேலை இருக்குது என்ன நடக்குது? காமிக்காமல் இருக்க, நான் என்ன செய்யணும்? கத்தலாம் மாட்டேன் உட்காந்து கட்டிக்கல கபடி அடுப்பா? இடுப்புல ஏய், என்ன பண்ண சேர்ல உட்கார்ந்திருக்கியா? சப்போர்ட் பண்ணுவோன்னு பார்த்தா வச்சுட்டு போடு ஏய் ஓகே ஓகே காலு கீழே மேல வைக்கிறேன் காலையில வச்சுட்டோமா? நான் என்னை பத்தி தெரியல உனக்கு என்ன பண்ணணும் நானு? இத பாரு ஏய், நீ வந்து என் காலை அமுக்கணும் நான் உன்னுடைய காலை அமுக்க வேண்டாம். நீ ஓடியாம என் புத்தகங்களை அமுக்கணும் தப்பு பேசுறப்போ இத பாரு இல்லைன்னா இப்ப எஜமாட்ட போய் காமிச்சிடுவேன் நம்மள பின்னாடி கவனிக்கிறோம்டா. மாதிரி எத்தனை வந்து பின்னாடி காமிச்சு முன்ன கவனிச்சாலும் பரவாயில்ல பின்னாடி கவனிச்சு எனக்கு என்ன தப்புக்குதா நான் உனக்கு அமுக்கு எல்லாம் வாங்கி தரேன்டா. அடிக்கடிக்க கவனிச்சுனே இல்லைன்னா எனக்கு என்னடா இருந்துற? அடிக்காம எனக்கு ஆட்டோ டொக்கு அடிக்கடி காமிச்சுட்டா காமிக்க மாட்டேன் இல்ல வச்சுக்க பேப்ப காமிச்சுனா அவனை கவனிக்கிறேன். அவனை கவனிக்கிறேன்டா. நீ எப்ப பாக்குற நான் உனக்கு கவனிக்கிறேன். என்ன? அங்க வர நேரத்துல கொஞ்சம் மீட்டிங்கே அதானே? சரி. எங்க போயிட்டா லூச ஏய், என்ன பண்ணானே எனக்கு தெரியல. லூசா? ஏய், போட்டு தள்ளி போடுவான். இப்ப என்ன தக்க போடா? நீ கேட்டு தருவார போடா. ஏய், ஐயோ! கச்சமே காஞ்சி. அந்த பச்சை வச்சு இதுல வைக்கிறாம தொண்டில அப்படியா? சரா விடுங்க. அப்பாடு சொன்னா கை தடுத்துருவாரு. பச்சை வச்சு தொண்டில வைக்கிறாமா என்னங்க என்ன எப்படிப்பட்ட காவலர்கள் எல்லாம் வைத்திருக்கின்றீர்கள்? அவன் சின்ன பையன், அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது. இருந்தாலும் இது முதல் கொண்டு இந்த பலாத்தோப்பில் நாம் சந்திக்கவே கூடாது. வேற எங்க? இந்த இடம் தெரிந்து விட்டதா? அவன் அடிக்கடி வருவான், நமக்கு தொல்லைகள் தருவான். அரண்மனை பின்புறம் இருக்கின்றது மாந்தோப்பு. அங்கு வந்துவிடு, உனக்காக நான் காத்துக் கொண்டிருக்கிறேன்.